சத்யன் அவள் கையை பிடித்து கொண்டான். இங்க வா என்று அவளை நீரோடையின் அருகில் அழைத்துச் சென்றான். மாலினிய பயபக்தியுடன் அந்த குளிர்ந்த நீரில் தன் கால்களை வைத்தாள். கற்களின் மீது நீரின் சத்தம் அவளுக்கு ஒரு அமைதியின் ராகம் போல கேட்டது. சத்யன், ரொம்ப நன்றி. எனக்கு இந்த இடத்தை பார்த்ததும் மனசுல இருந்த எல்லா பாரமும் இறங்கிடுச்சு, மாலினி சொன்னாள். சத்யன் அவள் அருகில் அமர்ந்து தன் கால்களையும் நீரோடையில் விட்டான். எனக்கு தெரியும் மாலினி, உனக்கு வீட்டில் எவ்வளவு மன அழுத்தம் இருக்குன்னு எனக்கு புரியுது. அம்மாவால உனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன். மாலினியின் கண்கள் கலங்கின. அவங்க அம்மா. சத்யன், எனக்கு அவங்க மேலே கோபம் இல்லை. ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டது தான் எனக்கு பெரிய ஆறுதல். நீ என் மனைவி மாலினி, என் உலகம் நீ தான். நான் தான் உன்னை புரிஞ்சுக்கணும் என்று மெதுவாக சொல்லிவிட்டு சத்யன் தன் கையில் இருந்த ஒரு சிறிய டப்பாவை எடுத்து நீட்டினான். இது என்ன சத்யன்? இன்னைக்கு காலையில எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல உனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு. சாப்பிடு என்றான். மாலினி அதை வாங்கி பிரித்து சாப்பிட்டாள். அதன் சுவை அவள் குழந்தை பருவ நினைவுகளை மீட்டது போல் இருந்தது. அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். நான் தான் என்னோட காதலை வெளிப்படுத்த தயங்கின மாலினி. இனிமே அப்படி இருக்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன கஷ்டம்னு நீ என்கிட்ட சொல்லணும், சத்யன் உறுதியாக சொன்னான். கண்டிப்பா சத்யன், இனிமே நாம 2 பேரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் என்று மாலினி அவன் கையை பிடித்துக்கொண்டு தன் தோளில் சாய்ந்தாள். அவர்கள் அன்று முழுவதும் சிரித்து பேசினர். வீட்டை பற்றியோ பிரேமாவின் மன வருத்தத்தை பற்றியோ அவர்கள் பேசவில்லை. சத்யன் தன் நண்பன் செல்வத்தின் அறிவுரையை ஏற்று மாலினிக்கு முழுமையான கவனத்தை கொடுத்தான். மாலினி தன் ஓவிய விருப்பத்தை பற்றி சொன்னபோது, சத்யன், நீ இன்னைக்கு வரைஞ்சு கொண்டு வந்திருக்கியா, பார்க்கலாம் என்று ஆவலுடன் கேட்டான். மாலினி சிரித்தாள். வரைஞ்சு எடுத்துட்டு வரல, ஆனா இந்த நீரோடையை நான் இப்போ என் மனசுல வரைஞ்சு வச்சுட்டேன். வீட்டுக்கு போனதும் வரைவேன். சத்யன் சந்தோஷமாக சிரித்தான். சரி, மதியானம் இங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல போயிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அவர்கள் இருவரும் அங்குள்ள பழமையான சிவபெருமான் கோயிலுக்கு சென்றனர். அங்கே கோயில் பிரசாதம் கிடைத்தது. இருவரும் அதை சந்தோஷமாக சாப்பிட்டனர். சத்யன் மாலினியின் தலையில் கையை வைத்து, உன் மனசு எப்பவும் இந்த நீரோடை மாதிரி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் என்று வாழ்த்தினான். மாலினிக்கு அந்த வார்த்தைகள் ஒரு ஆசிர்வாதம் போல இருந்தது. அவர்கள் மீண்டும் காரில் ஏறி வீடு நோக்கி புறப்பட்டனர். திரும்பிச் செல்லும் வழியில் சத்யன் அவளது கையை தன் கைகளால் பற்றி கொண்டான். அந்த தொடுதலின் அர்த்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதுதான். மாலினிக்கு அன்று கிடைத்த சந்தோஷம் இந்த ஒரு நாள் விடுமுறை அவர்களின் திருமண பந்தத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும் என்று நம்பினாள். இருப்பினும் இந்த சந்தோஷத்திற்கு வீட்டில் என்ன விலை கொடுக்க நேரிடுமோ என்று சிறிய அச்சமும் அவள் மனதில் ஓடியது. மாலை மணி 7. சத்யனும் மாலினியும் தங்கள் வீட்டை அடைந்தனர். வீட்டின் வெளித்தோற்றம் அமைதியாக இருந்தாலும் உள்ளே நிலவும் இறுக்கம் அவர்களை உள்ளிழுத்தது. மாலினி உற்சாகம் குன்றாமல், சத்யன், ரொம்ப நன்றி, இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்று மெதுவாக சொன்னாள். எனக்கும் அப்படிதான் மாலினி, இனிமே அடிக்கடி இது போல ஒரு நாள் எடுத்துக்கலாம் என்று சத்யன் புன்னகைத்தான். அவர்கள் கதவை திறந்து உள்ளே நுழைந்தனர். வரவேற்பை சற்று இருட்டாக்கி இருந்தது. விளக்கை மாலினி போட்டதும் எதிரே சோஃபாவில் பிரேமா அம்மா அமர்ந்திருப்பதை கண்டனர். அவரது முகம் கோபத்தின் நிழலில் இருந்தது. கண்களில் அக்னி பார்வை. வந்துட்டீங்களா
பிரேமாவின் குரல் வழக்கமான பாசத்துடன் இல்லாமல் அதிகாரமும் அதிருப்தியும் நிறைந்து ஒலித்தது. சத்யன் மெதுவாக, ஆமாம்மா, நாங்க வந்துட்டோம் என்று பதில் சொன்னான். இவ்வளோ நேரம் எங்க இருந்தீங்க? பொழுது சாய்ந்து இருட்டின பிறகு வீட்டுக்கு வர்றது எந்த ஊர் வழக்கம்? ஒரு வீட்டு பெண் இப்படி பொறுப்பில்லாம சுத்தலாமா? பிரேமா மாலினியை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்டார். மாலினி பயந்து போய் சத்யனின் பின்னால் ஒதுங்கினாள். அது என்ன மாலினி, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லல? பிரேமாவின் குரல் உயர்ந்தது. சத்யன் முன்னால் வந்தான். அவ ஏன் பதில் சொல்லணுமா? நாங்க எங்க போறோம் எப்போ வரோன்னு சொல்றதுக்கு நாங்க குழந்தைகளா? நாங்க பொறுப்பாதான் இருந்தோம். நீ பேசாத சத்யன். உனக்கு தான் வேலையில மூளையே இல்லாம போச்சு. இவ சொல்றத கேட்டு உன்னோட வேலையை விட்டுட்டு இவ கூட சுத்துறது உன் பொறுப்பு. ஆனா இந்த வீட்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நான் பேசுறது உனக்கு இல்ல, அவளுக்கு தான். பிரேமா கண்களால் மாலினியை சுட்டு எரித்தார். மாலினிக்கு மட்டும் ஏன் நீங்க எல்லா கட்டுப்பாடுகளையும் போடுறீங்கம்மா? நான் தான் அவளை கூட்டிட்டு போனேன். இத்தனை வருஷமா மாலினி எனக்காக உங்களுக்காக வீட்லயே அடைஞ்சு கிடந்தா. ஒரு நாள் வெளியே போனா என்ன ஆச்சு? சத்யன் தன் தாய் எதிரே முதல் முறையாக இவ்வளவு ஆவேசமாக குரல் கொடுத்தான். பிரேமா திகைத்து போனார். சத்யன், நீ என்னை பார்த்து பேசுறியா? உனக்கு எங்க மரியாதை இருக்கு? இவ வந்த பிறகுதான் நீ இப்படியெல்லாம் மாறிட்ட. மாலினி பதறி போய் சத்யனின் கையை பிடித்தாள். சத்யன், வேணாம் விடுங்க. அத்தை சொல்றதுல தப்பே இல்லை. இல்ல மாலினி, நீ பேசுறது தப்பு. உன் சந்தோஷத்தை பறிக்கும் போது நீ ஏன் அமைதியா இருக்கணும்? சத்யன் மாலினியை பார்த்துவிட்டு மீண்டும் பிரேமாவிடம் பேசினான். மாலினி வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி, நீங்க தான் என் உலகம். இப்பொழுது நீங்க தான் அம்மா. ஆனா அவ என் மனைவி. அவளோட மகிழ்ச்சியும் எனக்கு முக்கியம். நீங்க அவளை தேவையில்லாம குறை சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சத்யன் குரலை தாழ்த்தினாலும் அதில் இருந்த உறுதி பிரேமாவை நடுங்க வைத்தது. பிரேமா கண்ணீர் விட தொடங்கினார். இன்னைக்கு என் மகனே என்னை பார்த்து பேசுறான். பாவண்டா நான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் செத்தாதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் போல என்று நாடகத்தன்மையுடன் பேசினார். இந்த உணர்ச்சி பூர்வமான ஆயுதத்தை கண்டு சத்யன் நொறுங்கி போனான். தாயின் கண்ணீரை பார்க்க அவனால் முடியவில்லை. கோபம் தணிந்து, ஐயோ மா, நான் உன்னை நோக அடிக்கணும்னு பேசல. நான் உன்னோட பையம்மா என்று பிரேமாவின் அருகில் சென்றார். மாலினிக்கு தன் கஷ்டத்தை விட சத்யன் தன் தாயின் முன் கஷ்டப்படுவதைக் கண்டு அதிக மன வருத்தம் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் தான் தோற்று போனதாக உணர்ந்தாள். பிரேமா சத்யனின் கைகளை பிடித்து கொண்டு அழுதார். உன்னை வளர்த்து ஆளாக்குனது நான் சத்யன். ஆனா இவ வந்து என்று அழுவது போல தேம்பினார். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. இதுக்கப்புறம் உங்க அனுமதி இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். மாலினி குரலை தாழ்த்தி தன்னுடைய முடிவை சொன்னாள். சத்யன் மாலினியை திரும்பி பார்த்தான். அவனுடைய முயற்சி வீணாகிவிட்டதே என்ற வருத்தம் அவன் முகத்தில் தெரிந்தது. பிரேமாவின் முகத்தில் ஒரு சிறிய வெற்று புன்னகை மறைந்தது. இப்படிதான் இருக்கணும் மாலினி. பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவதுதான் குடும்பத்துக்கு அழகு. நீ போய் உங்க ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்து. சமையலுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யணும் என்று அதிகாரம் செலுத்தினார். மாலினி அமைதியாக சரி அத்தை என்று சொல்லி தன் அறைக்கு சென்றாள். சத்யன் தாயின் அருகில் அமர்ந்தான். பிரேமா, நாளைக்கு காலையில எனக்கு பிடிச்ச பொங்கலை செஞ்சு வை. இன்னைக்கு நீங்க சுத்திட்டு வந்தது போதும் என்று அன்பாக கட்டளையிட்டார். சத்யன் வெறுமன தலையாட்டினான். அறைக்குள் வந்த மாலினி தன் மனதுக்குள் அழுதாள். உன் சந்தோஷத்தை பறிக்கும் போது நீ ஏன் அமைதியா இருக்கணும் என்று சத்யன் சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் ஒலித்தன. ஆனால் தன் கணவன் தன் தாய் மற்றும் மனைவிக்கு இடையில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுவதை பார்க்க அவளால் முடியவில்லை. அவள் இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினாள். சத்யன் சிறிது நேரம் கழித்து அறைக்குள் வந்தான். மாலினி படுக்கையில் அமர்ந்து அமைதியாக இருந்தாள். மாலினி, நீ ஏன் அப்படி சொன்ன? இனிமே அம்மாவோட அனுமதி இல்லாம போக மாட்டேன்னு ஏன் சொன்ன? சத்யனின் குரலில் வருத்தம் இருந்தது. மாலினி அவன் கையை பிடித்து கொண்டாள். சத்யன், எனக்கு தெரியும்
நீங்க எனக்காக போராடணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரத பார்க்க எனக்கு பிடிக்கல. இந்த வீட்ல அமைதி தான் எனக்கு முக்கியம். ஒரு நாள் சந்தோஷத்துக்காக குடும்ப நிம்மதியை பறிக்க நான் விரும்பல. சத்யன் மாலினியின் இந்த புரிதலை பார்த்து ஆடிப்போனான். அவளது சுயநலமற்ற அன்புக்கு முன் தன்னுடைய போராட்டம் எடுபடவில்லை என்று உணர்ந்தான். ஆனால் மாலினி தன் மகிழ்ச்சியை தியாகம் செய்வதை பார்க்க அவனுக்கு சம்மதம் இல்லை. உன் தியாகம் எனக்கு புரியுது மாலினி. ஆனா இது நிரந்தர தீர்வு இல்லை. அம்மாவுக்கு புரிய வைக்க நான் வேற வழியை கண்டுபிடிக்கிறேன் என்று அவளை அணைத்து கொண்டான். மாலினி தன் கணவனின் அணைப்பில் நிம்மதி அடைந்தாலும் இந்த போராட்டம் இன்னும் முடியவில்லை என்பதை உணர்ந்தாள். அடுத்த நாள் காலை சத்யன் அலுவலகத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். வீட்டில் வழக்கமான அமைதி திரும்பி இருந்தது. மாலினி பிரேமா சொன்னது போலவே காலை உணவுக்கு பொங்கல் தயார் செய்திருந்தாள். சமையலறையில் பிரேமாவின் அதிகாரம் மீண்டும் கோலோச்ச தொடங்கி இருந்தது. சாப்பாட்டு மேசையில் பிரேமா சத்யனுக்கு பரிமாறிக்கொண்டே, பொங்கல் நல்லா வந்திருக்கு சத்யன். அவசர அவசரமா பண்ணினாலும் சில சமயம் நல்லாதான் வரும் என்று மாலினியை குத்தி காட்டினார். மாலினி அமைதியாக பாத்திரங்களை கழுவி கொண்டு இருந்தாள். சத்யன் தாயின் வார்த்தைகளை கண்டு கொள்ளாமல் பொங்கல் நல்லா இருக்குமா என்று சொன்னான். மாலினி, உனக்கு பிடிச்சதை மட்டும் செய்யாம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு பார்க்கணும். என் பையனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா என்று பிரேமா தொடர்ந்து பேசினார். சத்யன் தலையை நிமிர்த்தினான். மா, இதோட நிறுத்துங்க. மாலினி அவ விருப்பப்பட்டு தான் பொங்கல் செஞ்சா. பிரேமா உடனே, ஆமா, என் பையன் வந்துட்டு போன பிறகு இந்த அம்மா பேசக்கூடாது, எல்லாமே அவளுக்கு சாதகமா போச்சு என்று முகம் சுளித்தார். சத்யன் சோர்வுடன் சாப்பிடுவதை முடித்து கொண்டான். இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா என்று தோன்றியது. அலுவலகத்தில் சத்யன் தன் நண்பன் செல்வத்தை சந்திப்பதற்காக அவன் அறைக்கு சென்றான். சத்யனின் முகத்தில் இருந்த இறுக்கத்தை கண்ட செல்வம் நடந்தவற்றை உடனடியாக புரிந்து கொண்டான். என்ன சத்யன், ஒரு நாள் சந்தோஷம் சீக்கிரமே முடிஞ்சு போச்சா? செல்வம் கவலையுடன் கேட்டான். சத்யன் நடந்த சண்டையையும் பிரேமாவின் உணர்ச்சி பூர்வமான நாடகத்தையும் கடைசியில் மாலினி தன் மகிழ்ச்சியை தியாகம் செய்ததையும் விரிவாக சொன்னான். மாலினி இனிமே உங்க அனுமதி இல்லாம போக மாட்டேன்னு சொன்னபோது எனக்கு மனசு உடைஞ்சே போச்சு. செல்வம், நான் அவளுக்காக போராடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ குடும்பத்துல சண்டை வரக்கூடாதுன்னு அமைதியா போயிட்டா என்று பெருமூச்சு விட்டான். செல்வம் அமைதியாக கேட்டான். பிறகு, சத்யன், நீ நினைச்ச மாதிரி இந்த பிரச்சனை சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போறதால முடியாது. அது அன்பை பத்தின பிரச்சனை இல்லை, ஆளுமை பத்தின பிரச்சனை. ஆளுமையா? சத்யன் குழப்பத்தோடு கேட்டான். ஆமாம், பிரேமாம்மா உன் மேல தனக்கு இருந்த முழு ஆளுமை இப்போ மாலினி கிட்ட போகுதோன்னு பயப்படுறாங்க. அவங்க கண்ணுக்கு மாலினி ஒரு போட்டியாளரா தெரிகிறா. உன் மனைவி சந்தோஷமா இருந்தா அது அவங்களுக்கு ஒரு தோல்வியா படுது. அப்படின்னா நான் என்னதான் பண்றது செல்வம்? மாலினி நிம்மதியா வாழ நான் அம்மா கூட சண்டை போட்டு வீட்டை ரெண்டா உடைக்கணுமா? சத்யன் கவலையின் குரல் உடைந்தது. சண்டை போட வேண்டாம் சத்யன். நீங்க செய்ய வேண்டியது 2 பேருக்கும் இருக்கிற இடைவெளிய நிரப்புறது தான். அம்மாவுக்கு மரியாதை கொடு, ஆனா மாலினிக்கு நீ உறுதுணையா இருக்கணும். உறுதுணையா எப்படி இருக்கிறது? இது சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு. உதாரணத்துக்கு, சமையல்ல அம்மா குறை சொன்னா அம்மா மாலினி பண்றதை விட யாராலும் நல்லா பண்ண முடியாதுன்னு சொல்லு. இல்ல, அவங்க இல்லாதப்போ மாலினியோட சமையலை பாராட்டு. மாலினி வரைஞ்ச ஓவியத்தை பாராட்டு. நீ அவளுக்காக பெரிய சத்தம் போட்டு பேச வேண்டியதில்லை.
ஆனா அவளோட எல்லா முயற்சிகளுக்கும் நீங்க தான் முதல் ஆதரவாளர்னு அம்மாவுக்கும் தெரியணும். மாலினிய புறக்கணிச்சா அது உன்னை புறக்கணிக்கிற மாதிரி இருக்கணும்னு அம்மா உணரணும். அதாவது நான் அம்மாவை மதிச்சுக்கிட்டே மாலினி என் உலகங்கிறத ஆணித்தனமா நிறுவணும். சரியா சொன்ன சத்யன். இது ஒரு நுட்பமான விளையாட்டு. நீ அம்மா கிட்ட பாசம் காட்டுறதுல அவங்களுக்கு போட்டி இல்லைன்னு புரியணும். அதே நேரம் மாலினியோட மனசுக்கு கஷ்டம் வரக்கூடாது. சத்யன் யோசனையில் ஆழ்ந்தான். செல்வம் சொன்னது சரியாகப்பட்டது. இனிமேல் தான் மாலினிக்கு எப்படி ஆதரவளிக்க போகிறான் என்று அவன் மனதிற்குள் திட்டமிட்டான். அவனுடைய அடுத்த செயல் மாலினிக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் பிரேமா அம்மாவுக்கு ஒரு தெளிவையும் தர வேண்டும் என்று தீர்மானித்தான்.